ஹாய் வணக்கம்ங்க. இன்னைக்கு 40 வயது ஆனாலே முகத்துல பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய அந்த மெலாஸ்மா, அதாவது மங்குன்னு சொல்லுவாங்க, அது வந்துடுது. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு காரணத்தால வரலாம். சில பேர் அதிகமா கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணுவாங்க, அதனால வரலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதாவது அவங்க மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும்போது ஒபிசிட்டி அதிகமாக ஆரம்பிக்கும். இதனால உடல் எடையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிளட் பியூரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கும், ரத்தம் சுத்தமின்மை இல்லாமலாம் இருக்கலாம், இல்லைன்னா லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்களாலும் மங்கு வரும் முகத்தில். இல்லைன்னா அதிகமாக வெயிலில் அலையிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த மாதிரி மங்கு வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் எப்போவுமே சொல்லுவேன், அதாவது முடிக்காக இருக்கட்டும், சருமத்துக்காக இருக்கட்டும், நீங்கள் எதுவுமே வெளிப்புற பூச்சி மட்டும் கிடையாது, உள்ளுக்கும் சில வகை உணவுகளை எடுத்துக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவும் நல்ல ரிசல்ட் தெரியும், பர்மனெண்ட்டாகவும் நல்ல ரிசல்ட் தெரியும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த மங்கு இருந்த இடமே தெரியாமல் போயிடும். அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஒரு ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் 3 months ஆச்சும் நீங்கள் பயன்படுத்தணும். குங்குமாதி ஆயில்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த குங்குமாதி ஆயில் நம்ம ஜோஸ் ஆர்கானிக்லையுமே இருக்குது. இது முழுக்க முழுக்க ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கப்பட்டது. ஆட்டுப்பால், மஞ்சிஸ்தா, லிக்கோரைஸ் சொல்லக்கூடிய அதிமதுரம், இந்த மாதிரி நிறைய மூலிகைகள்லாம் சேர்த்து தயாரிக்கப்பட்டது. அதே மாதிரி குப்பைமேனி இலை, துளசி இலை, ஆவாரம் பூ, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள்லாம் சேர்த்து தயாரிக்கப்பட்ட ஒன்று தான் நம்மளுடைய ஆன்டி பிக்மெண்டேஷன், அதாவது ஆன்டி அக்னி அண்ட் பிக்மெண்டேஷன் பேக்கு. இதுவுமே நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தணும். டெய்லியுமே ஒரு நெல்லிக்காய், அதாவது பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். விட்டமின் சி அப்படின்னாலே நிறைய பேருக்கு எலுமிச்சை பழம் தான் ஞாபகம் வரும். எலுமிச்சை பழம்லாம் கிடையாது. விட்டமின் சி எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் இருக்குது. அதாவது அந்த பெரிய நெல்லிக்காயில் அதில் அதிகமாக இருக்குது. அதுக்கு அப்படியே ஈக்குவலாக எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம். அந்த நாட்டு கொய்யாப்பழம் உள்ள நல்ல சிகப்பாக இருக்கும்ல, அதாவது பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள், அந்த கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி இருக்குது. இது ரெண்டுமே நீங்கள் டெய்லி ஒன்று கம்பல்சரி எடுத்துக்கணும். நெல்லிக்காய் அப்படியே சாப்பிடும்போது சில பேருக்கு தொண்டையில் கரகரப்பு அந்த மாதிரி ஏற்படும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அதாவது 4-5 கருவேப்பிலை இல்லைன்னா புதினா இலைகள் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அடிச்சுக்கங்க, வடிகட்டிங்க. உப்பு, அதுக்கப்புறமா லைட்டாக மிளகு, ஒரு 2 மிளகு தட்டினா எவ்வளோ பவுடர் கிடைக்குமோ போட்டுட்டு அப்படியே குடிச்சிருங்க. வெறுவயத்தில் தான் குடிக்கணும் கிடையாது, எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ குடிங்க. ஆனால் ஈவினிங்க்கு மேலே குடிக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதத்தில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். குங்குமாதி ஆயில் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு படுக்கணும். உங்களுடைய ஸ்கின் ஆயில் ஸ்கின்னாக இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hour அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆன்டி அக்னி பேக் டெய்லியுமே கொஞ்சமாக எடுத்துகிட்டு காய்ச்சாத பாலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.